ஒரு பெண் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அநேகமான பெண்களுக்கு கர்ப்பம் தரித்தவுடன் அதிகப்படியான வாந்தியோ அல்லது தலைச்சுற்றோ அல்லது களைப்படைதல் போன்ற க சில குழப்ப நிலைகள் வரும். காரணம், ஒரு கருவை உருவாகி வளரும் பொழுது உடம்பில் பல ஊக்கு நீர்களுடைய மாறுபாடுகள், அது அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான மாற்றங்களை உடம்பு ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அந்த ஊக்கு நீரின் தன்மைகளும் அந்த உடலின் மாற்றங்களையும் உடல் அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளாமல் சில பேருக்கு அந்த வாந்தி அதுகள் இருக்கிறது. அதற்கு கூடி அதிகாலையில் எழுந்தல், சில உணவுப் பொருட்கள், அதாவது நெற்பொரி அவித்து கொடுத்தல், மற்றது பழச்சாறுகள் அருந்துதல், இப்படியான சில முறைகளை அனுசரிக்கிறதால இதனுடைய தாக்கம் அதிகம் இல்லாமலும், அதே நேரம் உணவில் சரியான போஷாக்குள்ள உணவு வகைகள் எடுத்து கொண்டு வருவதும், அந்த காலத்தில் அநேகமாக எங்களுடைய ஆயுர்வேத முறையில் கிருதங்கள்னு சொல்லப்படுறது நெய் சேர்ந்த மருந்துகள். நெய் என்ன செய்யணுடைய இரத்த குழாய்களையும் உடம்பினுடைய விரிங்கு சுருங்க தன்மையையும் மிக இலகுபடுத்துகின்றபடியால் அந்த காலத்தில் அநேகமான பெண்கள் சொல்வார், கால் வீங்குது, கை வீங்குது, அல்ல முகத்துக்கிளர் வீக்கம், அல்லது ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷராக இருக்குது. இதெல்லாம் என்னடா ரத்தோட்டத்தில் வேறு நிகழும் மாற்றங்கள். ஆனால் இந்த நெய்யை உள்ளுக்கு பாவிக்கும் பொழுது, அதாவது சுத்தமான பசினை, அதாவது இப்போ பச்சை பாலிலிருந்து எடுப்பதெல்லாம் உண்மையில் அது பட்டர் ஆயில், அது கொழுப்பு தான். ஆனால் பாலை காய்ச்சி உரை போட்டு தயிராக்கி அதிலே இருந்து நெய்யெடுக்கு நெய்யில், அதுதான் கிருதம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதில் தான் மருந்துகள் தயாரிப்போம். இவ்வாறான நெய் கிடைக்காத இடத்தில் சுகுமார கிருதம் என்று சில கிருத வகைகள், அதாவது சில மருந்து பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்பட்ட நெய்யல் ஒவ்வொரு நாளும் பிரசவ காலம் வரை அந்த பெண் பாவித்து வருவாளாக இருந்தால் உயர் ரத்த அழுத்தமோ அல்லது கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய நீரிழிவோ, இதெல்லாம் ஜீரண குழப்பத்தால் தான் நீரிழிவு ஏற்படுகின்றது. அது தற்காலிகமானது, பிரசவத்தின் பின் அது சில பேருக்கு இல்லாமலே போய்விடும். ஆனால் அது அந்த காலத்தில் இதுக்கு மருந்து கண்டு எடுக்க வழிகிட்டால் பிரசவத்தின் பின் நிரந்தர நோயாளியாக வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே அந்த பிரசவ காலத்தில் வரக்கூடிய ஊக்குநீர் மாற்றங்களை கூடி சமன்படுத்தக்கூடிய உணவு வகைகள், ஓய்வு, உடல் ஆரோக்கியமான எக்ஸசைஸ், அடுத்தது மனோநிலை. அநேகமாக இந்த காலத்தில் பெண்களுடைய எண்ணங்கள், மனோநிலைகள் நல்ல சிந்தனை உள்ளதாக இருக்க வேண்டி இருக்கிறது. இதுவும் ஒரு பெண்ணினுடைய சில உடல் மன ஆரோக்கியத்துக்கு மேம்படுகிறது. இவ்வாறு இந்த பிரசவ காலத்தில் பராமரித்ததுக்கு பிறகு, பிரசவம் நிகழ்ந்ததுக்கு பிறகு கொடுக்கப்படும் சில முறைமைகளும் இருக்கின்றன. இந்த காலத்தில் பிரசவ காலத்தில் அநேகமாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். தாகம் அதிகம் இல்லாமல் நீராகாரமான உணவுகளை எடுப்பது, பழச்சாறுகள் அருந்துவது, பழங்களை உண்பது, மற்றது பகலில் ஓய்வெடுத்து கொள்வது, நேரத்துக்கு சரியான தூக்கத்தை எடுப்பது, உடம்புக்கு நடைப்பயிற்சியும் சில மூச்சு பயிற்சிகள் செய்து வருவது, இதெல்லாம் அவளுடைய பிரசவகால ஆரோக்கியமான பிரசவத்துக்கு அடிப்படையான உதவியாக இருக்கும்.